ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி சூப்பராக சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 130 கிராம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் டைட்டாக நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா நூடுல்ஸோட டெக்ஸ்சர் நல்லா வராது. அதனால கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக ஈரமான துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இதை மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். இருக்கட்டும். இப்போது 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. இதை 2ஆக பிரிச்சுட்டு நான் இடியாப்ப அச்சுக்குள்ளே வைக்க போகிறேன். ரொம்ப சின்ன சின்ன ஓட்டை இருக்கும்ல, அது எடுக்காதீங்க. இந்த அளவு ஓட்டை இருந்தால் சரியாக இருக்கும். அச்சுக்குள்ளே வச்சுட்டு புளிகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாவு கொஞ்சம் டைட்டாக பண்ணியிருக்கோம். அதே நேரம் மாவு கொஞ்சம் சாஃப்டாக பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறப்போ அந்த டெக்ஸ்சர் போயிடும், ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதனால தான் ஹார்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கீழே டேபிளில் மாவு தடவிக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக மாவு தடவிட்டு புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வருதில்ல, வந்ததுக்கப்புறமா இதுலேயும் லைட்டாக மாவு தூவிக்கோங்க. இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிச்சுன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், பிஞ்சு போயிடும். அதனால் புளிய லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மாவு சேர்த்தா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். அதனால் மறக்காமல் மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதித்ததும் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கோம்ல நூடுல்ஸ், அதை சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். உள்ளே நல்லா ரெடியாகிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்தது இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சாஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சாஸ் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஹக்கா நூடுல்ஸில் சாஸ் சேர்த்து பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதில் 1 வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம காயெல்லாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டை நீளமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 குடை மிளகாய் அதையும் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நீளமாக நறுக்குன முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு இதை லைட்டாக 1 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக போதும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபோர்க் வச்சு கலந்துட்டோன்னா சூப்பராக தயாராகிரும். அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான வீட்டில் பண்ண கோதுமை நூடுல்ஸ் அட்டகாசமாக தயாராகிடுச்சு. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.